நியூஸ் தமிழ் கழுகு. ஓபிஎஸ் கூட இருக்கிற ஒரு சில எம்எல்ஏக்களும் ஆதரவாளர்களும் திமுக பக்கம் போக தயாராகிட்டாங்களாம். பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சதுனால அக்கட்சி தொண்டர்கள் மத்தியில ஒரு வெறுப்பு இருக்கிறதா சொல்லப்படுற நிலையில அவங்களை இப்ப ஒருங்கிணைச்சா உண்மையான அதிமுக நாமதான்னு நிரூபிச்சிடலாம்னு ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. நல்ல பிளானா இருக்கேன்னு ஓபிஎஸ் உற்சாகமானாராம். அதிமுக தொண்டர்களை இழுக்க கூட்டணி விவகாரத்தை வச்சு விஜய் அரசியல் செய்யறாரு. ஆனா நீங்க தான் அம்மாவால அடையாளம் காட்டப்பட்டு அவங்களாலேயே முதல்வராக்கப்பட்டீங்க. அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தீங்க. பாஜக கூட்டணியினால நொந்து போயிருக்கிற தொண்டர்களை மாநாடு மூலமா நீங்க கூட்டினா பெரிய கூட்டம் வரும்னு ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க சொல்ல சொல்ல சரி மாநாடு போட்டுருவோம், எவ்வளவு செலவாகும்னு ஓபிஎஸ் கேட்க அவங்க தொகையை சொல்ல கப்சிப் ஆயிட்டாராம் ஓபிஎஸ். அதுக்கப்புறம் மாநாடு பேச்சையே எடுக்கலையாம். இனியும் இவரை நம்பி போனா 2026 தேர்தல்ல அனாதி ஆயிடுவோம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த நிலையில தான் உசிலம்பட்டியில ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி படத்தை போட்டு பிரம்மாண்ட பேனர் வச்சாராம். அதுல ஓபிஎஸ் பேரோ படமோ இல்ல. இது ஓபிஎஸ்க்கு ஷாக். 2026 தேர்தலை மனசுல வச்சு ஓபிஎஸ் கூட இருக்கிற இந்நாள் எம்எல்ஏக்களும் முன்னாள் எம்எல்ஏக்களும் திமுகவுல ஐக்கியமாகிற முடிவுல இருக்காங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.